Chettiyaramasamayalukku நல்வரவு. நான் ஹேமா. நம்ம முளை கட்டணும் இல்லைங்களா, அந்த ராகியை வந்து அரைச்சது இது. அதில் தான் நம்ம வந்து கூழ் செய்ய போகிறோம். ராகி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன அளவுக்கு தான் சொல்கிறேன். நான் பிகினர்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது. நான் வந்து இது வந்து 200 கிராம் அளவு இது. இதில் வந்து நான் 2 கப்பு போட போகிறேன் நான். அப்போ 400 கிராம் நல்லா தட்டி நல்லா போட்டுக்கோங்க. நல்லா இது 200 கிராம்னு இல்லை, நீங்கள் என்ன கப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். அது நான் இப்போ வந்து இதில் 2 எடுக்கிறேன் நான். அப்போ 400 கிராம் எனக்கு ஆகுது. இது எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் போடணும்னு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டு கரைக்கணும். அதுதான் முக்கியம். அங்கே கூழுக்கு தண்ணி நிறைய ஆகிட்டாலும் வந்து அது ரொம்ப நேரம் ஆகும் அது சுண்டி வரத்துக்கு. நம்ம திட்டமான தண்ணி ஊற்றினாக்கா அது வந்து புளிக்க வச்சாக்கா நல்லா வந்து புளிச்சு போய் அது கூழ் காசத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 400 கிராமுக்கு வந்து 1 கப்பு ஒரு கப்பு ராகிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி வீதம். அப்போ நான் 3 கப்பு விட்றேன். 1 2 3. அப்போ 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஆகுது நம்மளுக்கு. அதான் திட்டம். அது நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1.5 கப்பு தண்ணி. 1 கப்பு மாவுனாக்கா 1.5 கப்பு தண்ணி. அதுவே வந்து திட்டமான அளவு நம்மளுக்கு கூழ் காசத்துக்கு. இது வந்து உப்பு போட்டும் கரைக்கலாம், போடாமலேயும் வந்து கரைக்கலாம். நான் எப்பவும் வந்து உப்பு நான் போட மாட்டேன். ஏன்னா கூழ் கரைக்க சொல்ல வந்து நம்ம தேவைனாலும் வந்து உப்பு போட்டு நான் வந்து கரைச்சிப்பேன் நான். இது வந்து நல்லா கரைச்சிக்கணும். இது நல்லா கை போட்டு சாதாரண கேழ்வரகுல தண்ணி ஊற்றினாலே கொஞ்சம் நேரத்துக்குலாம் ஒரு மாதிரி புளிப்பு ஆகிடும். அது நம்ம இன்னும் கை போட்டால் நிறைய புளிப்பு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து கரண்டி வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதே வந்து ரொம்ப லேட்டாக மாவு கரைக்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து அப்படின்னாக்கா நீங்கள் கை போட்டு நல்லா கரைக்கலாம். உப்பு போட்டு கரைச்சாக்கா சீக்கிரம் புளிச்சிடும் அது. இது காலையில் ஒரு 10 மணிங்க இது. நான் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு தான் ஈவினிங் வந்து காய்ச்சி போகிறேன். அதுக்குள்ளே இது வந்து புளிச்சிடும் இது. இதுக்கு வந்து நான் 400 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம் பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன் நான். பச்சரிசி நொய் இல்லை புழுங்கரிசி நொய் போடலாம். இல்லை வந்து இந்த உப்புமாவுக்கு உடைக்கிறோம் இல்லைங்களா நம்ம, அது மாதிரி. அது வந்து 200 கிராம், இது வந்து 100 கிராம். ரெண்டும் வந்து குழப்பிட போகிறீங்க. இது பச்சரிசி நொய் வந்து எடுத்திருக்கேன் நான். இந்த நொய்க்கு வந்து உப்புமா உடைக்கிறீங்களா, நொய் உப்புமாவுக்கு பச்சரிசி அது கூட எடுக்கலாம் நீங்கள். ரவை மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா வேகும். அது சீக்கிரமாக நல்லா வேகும். இந்த மாதிரி அது நல்லா கழுவிக்கிட்டு இதுக்கு வந்து 1:2. 1 கப்பு நொய்க்கு 2 கப்பு தண்ணி. இது 2 கூட விட்டுக்கலாம் நீங்கள். இதுவே எனக்கு போதுமானது. ஏன்னா வந்து 6:30 மணிக்கு தான் வந்து நான் சேர்ப்பேன். அது கூட நல்லா ஊறிட்டோம். இது வேணும்னா ஒரு 1/2 கப்பு கூட நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் மாவு எல்லாமே இதை கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். ஒரு 6:30 மணிக்கு வந்து நம்ம வந்து 6-7 கூட ஆகட்டும். நம்ம வந்து அது ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் பிடிச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்தளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நேரத்தை வந்து கூட்டிக்கலாம் நீங்கள். இதுதாங்க இது. பாருங்கள், ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்து மாவு பாருங்கள் இப்படி புளிச்சு போச்சு நல்லா. இத்தனை கை போடாமல் நான் வந்து பண்ணது நான். இப்போ வந்து கூழ் காய்ச்சலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த நொய் இருக்குங்களா, அது வந்து அப்படியே நான் கொட்டிடுறேன் நான். இந்த டைமில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு ஒரு 1/2 கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். எனக்கு இதுவே இது போதும். எனக்கு செய்ய திட்டமாக இருக்கும். இதுவே எனக்கு இது நல்லா வேகணுங்க. இது நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுட்டு உப்பு இப்போ போட வேணாம். மாவு போட்டப்பறம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் நான் போடல நான். உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் நல்லா வேகட்டுங்க. இது பஞ்சு மாதிரி நல்லா வேகணும். நல்லா வெந்தப்பறம் இப்போ வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஊற்றணும். இதில் ஊற்றிட்டு வந்து நம்ம வந்து கரண்டி போட்டு பண்ணலாம். இல்லை அப்போல்லாம் வந்து துடுப்பு சொல்லுவாங்க. பெரிய அளவில் செய்ய சொல்ல வந்து துடுப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் கட்டையில். அதை வச்சு செய்வாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லைனாக்கா வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி இல்லை கரண்டி. நான் வந்து பருப்பு கடையிற மத்து அது பின்பக்கம் வச்சு தான் வந்து அப்படியே வந்து கைவிடாமல் வந்து அது ஏன்னா அடிப்பிடிக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து கைவிடாமல் வந்து அப்படியே கிளறிக்கினே இருக்கணும். நான் அந்த அரிசியும் அந்த நொய்யும் அந்த மாவும் வந்து நல்லா வந்து வேகும். நல்லா கலர் பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். நல்லா அப்புறம் நல்லா வேகணும். இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இது இன்னும் நல்லா கெட்டி பண்ணணும். நல்லா நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு.
தண்ணி தொட்டு அது மாவு தொட்டு பார்த்தாக்கா வந்து அது ஒட்டக்கூடாது, விரலில் ஒட்டக்கூடாது மாவு, அதான் பதம் இது. ஆனால் இவ்வளோ பதத்துக்கு இதே வந்து அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கிடையாது. இந்த கட்டியாக இருந்தாக்கா அந்த வெந்ததுன்னு அர்த்தம். இது திட்டமான தண்ணியில் பாருங்கள் எப்படி பப்புள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் நல்லா. ஆனால் மாவு வேகலைனாக்கா ஒரு மாதிரி வந்து வயிற்றுப்போக்கு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேகணும் நல்லா. அதுவும் இது முளை கட்டின மாவு இல்லைங்களா, நல்லா வேகணும். அதுக்கு வந்து தண்ணி, நீங்கள் மாவுக்கு தண்ணி தான் திட்டம். இது நீங்கள் அரிசி போட சொல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று 1/2 டம்ளர் ஊற்றிங்க. அது ஏன்னா 2 போட்டு குழப்ப தேவையில்லை. மாவுனா இவ்வளோ ஒருத்தர் தோராயமாக வந்து தண்ணி ஊற்றுவாங்க மாவு கரைக்க சொல்ல, அது மாதிரிலாம் இல்லை. இதுக்கு இந்த அளவுக்கு இதுதான் தண்ணி. இந்த அளவு மாவுக்கு இதுதான் தண்ணி, இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அரிசி போட சொல்ல வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்கள். அது இதில் கணக்கில் சேராது. இது அவ்வளோதாங்க, நல்லா வந்துச்சுங்க. இதை தட்டு போட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூடி வச்சிடறோம். நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மேலே துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு பாருங்கள் அப்படியே நல்லா எப்படி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். அப்படி இரிக்கணும். அப்படியே நம்ம தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம மறுநாள் காலையில் பார்க்க சொல்ல அப்படியே இறுக்கி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே ரேக்காக வரும். பாருங்கள் எப்படி இறுக்கி இப்படி வருது பாருங்கள். நல்லா இறுக்கி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது நமக்கு தேவையானாலும் கையே போடவே கூடாது. கை போட்டால் எந்த ஒரு பொருளும் வந்து கெட்டு போய்டும் நம்மளுக்கு. அதனால் கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம புளிச்சு போய்ட்டோம் நம்மளுக்கு. கரண்டியில் நம்மளுக்கு தேவையானாலும் வந்து எடுத்துக்கிட்டு அதை கூட வந்து உடனே குடிக்கிற மாதிரி தான் கை போட்டு கரைக்கலாம். இல்லை நீங்கள் கரண்டியில் தான் நீங்கள் வந்து கரைச்சாகணும். நீங்கள் கை போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் ஒரு 2 hours கழித்து அது குடித்தா ஒரு புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும். ஆனாலும் உடனே குடிக்கிற மாதிரி இருந்தாலும் கை போட்டு நம்ம அது பண்ணலாம். அது மீதி இருக்க அந்த கூழ் வந்து கூட 2 நாள் வச்சுருந்து கூட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா கட்டியாக அப்படியே இருக்கும். இது மாதிரி பதமாக செஞ்சாக்கா கட்டியாக நம்மளுக்கு அப்படியே இருக்கும். கையே படக்கூடாது அதில். இப்போ தேவையானாலும் வந்து உப்பு, இதுக்கு தேவையானாலும் வந்து உப்பு போட்டுக்கிறோம். நம்ம தயிர் நிறைய போட்டுக்கிறோம். இதில் நம்ம சேர்க்க வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு அரிஞ்சு போடலாம். நம்ம சௌகரியம் தான் எல்லாமே. தயிர் 1 கப்பு தயிர் வந்து நான் அப்படியே வந்து ஊற்றி, தயிர் இவ்வளோ தான், இல்லை நிறைய ஒன்றா போடலாம், நிறைய போடலாம் தயிர் போட்டு. இது வந்து தேவையான தண்ணி வந்து ஊற்றுனங்க. நல்லாயிருக்கும். இது மாதிரி சாதாரணமாக வந்து மாவு அரைச்சி செய்கிறதுக்கும் காய போட்டு கழுவி முளை கட்டி அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த கூழை வந்து வித்தியாசமான வாசனையில் இருக்கும். வித்தியாசமாக நல்லாயிருக்கும். சாட அவ்வளோ நல்லாயிருக்கும். வயிற்றுக்கும் அவ்வளோ நல்லது, அவ்வளோ குளிர்ச்சி. கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கையில் போட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். வத்தல், காய்கறி வத்தல் எல்லாமே. அது எல்லாமே தான் வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறுத்து வச்சுருக்கேன் நான். அது என்னான்றதை அதை பார்க்கலாம் பாருங்கள். அந்த வெஜிடபிள் ஊறுக்காய், வெஜிடபிள் பிக்கிள் அது கூட வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு 2 வத்தல் தான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டலை. உங்களுக்கு ஒரு பாவக்காய் வத்தலையும் மோர் மிளகாய் வத்தலும் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ தான் இன்னும் நான் போடல நான். மற்றபடி வந்து இதில் இருக்க அந்த எல்லா வத்தலும் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றா போய் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் வத்தல் பாருங்கள். இந்த அத்திக்காய் வத்தல் இது, அந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் நான். மோர் மிளகாய் இது தான் நான் போடல நான் உங்களுக்கு. மோர் மிளகாவும் வந்து இது பாவக்காய் வத்தல், இது கொத்தரக்காய் வத்தல் வந்து இதுவும் போட்டுட்டேன் நான், வீடியோ போட்டுட்டேன். இது வந்து வெண்டைக்காய் வத்தல், இதுவும் வீடியோ நான் போட்டுட்டேன் நான். இது வந்து கொத்தரக்காய் வத்தல், சாரி அது வந்து இந்த வத்தல், சாரி அது வந்து கோவக்காய் வத்தல், அதுதான் கொத்தரக்காய் வத்தல். பாவக்காய் பக்கத்தில் இருக்குதான் கோவக்காய் வத்தல். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.